நாம் இடைவேளைக்கு முன்பாக கீழாநெல்லி என்கிற மூலிகையை கொண்டு கை கால்களில் தோன்றக்கூடிய எரிச்சலுக்கான ஒரு அற்புதமான தைலத்தை பார்த்தோம். இப்பொழுது கல்லீரல், மண்ணீரல் வீக்கத்தை தடுப்பதற்கும், ஈரலில் தொற்று நோய் இருந்தால் அவற்றை முழுமையாக நீக்குவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை. கையாந்தாகரை, கரிசலாங்கண்ணி, பிருங்கராஜம் என்று பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த மூலிகை மிக சிறந்த கிருமி நாசினி. கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் இவற்றை தடுத்து நிறுத்தும். தினந்தோறும் உணவாகவோ காய வைத்து பொடியாக தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடலை தேற்றி வீக்கங்களை கரைத்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை கரிசாலை. ஆகையால் கரிசாலையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கீழாநெல்லி. கீழாநெல்லி உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றி இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் என்பதால் நாம் கீழாநெல்லியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மூக்கிரட்டை. மூக்கிரட்டை மிக சிறந்த கிருமி நாசினி. பல்வேறு இடங்களில் இயற்கையாக முளைந்து இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை. பல்வேறு நேயர்கள் இந்த மூக்கிரட்டை என்கிற கீரையை சரியாக தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்காக கொடி கொடியாக பெரிய இலைகளையும் சிறிய வண்ணத்து பூச்சி போல் இருக்கக்கூடிய பூக்களையும் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை மூக்கிரட்டை. மூக்கிரட்டை சுவாசத்தை அதிகரிக்கும். மூக்கு இரட்டை, மூக்கின் மூலமாக சுவாசத்தை நாம் உணர்ந்து ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை மூக்கிரட்டை. உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களை சரி செய்து சிறுநீரகங்களில் தோன்றக்கூடிய கிருமிகளை பூரணமாக நீக்கும். சிறுநீரக தொந்தரவு, UTI யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய சிறுநீரக தமரக நோய்களை நீக்கக்கூடிய ஆற்றல் இதன் மூலிகை இலைக்கு இருப்பதால் நாம் மூக்கிரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். ஜீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி. உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் ஜீரகத்தையும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அவன் அழகா தப்பிச்சு வருவான். உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. புதக்குழியா இருக்கிற பாதைக்கு போக வேண்டாம்னு சொல்றேன், நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே. எல்லாத்துக்கும் கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் அத்தை. தெய்வம் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. தெய்வம் கொடுக்க மறுக்கிறத யாராலையும் கொடுக்கவும் முடியாது. தங்கதுரைக்கான தண்டனை ஆண்டவனோட கைவசம் தயாரா இருக்கு. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் நெய், கடலை எண்ணெய், பட்டை, மராட்டி மொட்டு, கல்பாசி, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம், பூண்டு, முந்திரி, பிரியாணி மசாலா, தக்காளி, கல் உப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி, புதினா சேர்த்து நன்கு வதக்கவும். பின்னர் மட்டன், தயிர், சிறிது தண்ணீர் ஊற்றி கலந்து அதனுடன் சீரக சம்பா அரிசி சேர்த்து கொதித்த பின் பச்சை மிளகாய், புதினா சேர்த்து இறுதியாக தம் போட்டு இறக்கினால் சுவையான கொங்கு நாடு வெள்ளை மட்டன் பிரியாணி தயார். இப்போ உனக்கு கால் உடைஞ்சிருக்கும். தனோ பார்த்து சூதானமா நடந்துக்கோ. இந்த வீடு பயங்கரமான காடு மாதிரி. யாரு அழிப்பாங்கன்னே தெரியாது. அக்கா, இப்ப நான் என்னக்கா பண்றது? யோசிக்கவே யோசிக்காத. உன் புருஷன் தலையில நறுக்குன்னு 4 கொட்டு கொட்டி சம்மதிக்க வச்சிரு. புரியுதா? சரிக்கா. முதல்ல அந்த வேலையை பாரு. போ போ. செல்வி எங்க போயிருக்கான்னு சொல்லு.
அதான் நீங்க சொன்னீங்களேம்மா அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு. அப்படிதான் சொல்லணும். சரி, சந்தோஷ்க்கு லெமன் டீ கொடுத்துட்டு உடனே வந்துடணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா. எப்படி? ஐயோ, உனக்கு கிரிமினல் மைண்ட் இல்லடி, நீயே கிரிமினல் தான் என் தங்கம். ஒரு நிமிஷம். இதோ வரேங்க. நல்ல லூசு குடும்பம்டாது, என்ன சொன்னாலும் நம்புதுங்க.